கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இன்றைக்கு நம்ம பார்க்கக்கூடிய தலைப்பு என்னன்னு பார்த்தா, யார் அந்த இயேசு பாகம் 5. இது வரைக்கும் நம்ம இயேசு கிறிஸ்து யார், அந்தி கிறிஸ்து யார், சிலுவையில் அறையப்படாத இயேசு போன்ற தொடர் பார்த்துட்டு வந்துட்டுருக்கோம். இன்றைக்கு நம்ம பார்க்கக்கூடிய தலைப்பு என்னென்னு பார்த்தீங்கன்னா, வேதத்தில் இல்லாத இயேசு. அதுதான் வேதத்தில் இல்லாத இயேசு. மத்தேயு 24ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தில் இயேசு கிறிஸ்து மக்களை என்ன எச்சரிக்கிறார்னு பார்த்தோம்னா, ஏனெனில் அநேகர் வந்து என் நாமத்தை தரித்து கொண்டு நானே கிறிஸ்து என்று சொல்லி அநேகரை வஞ்சிப்பார்கள் அப்படின்னு சொல்கிறாரு. அப்போது இந்த காரியம் இன்னும் நடந்துக்கிட்டு இருக்குது அப்படின்றது நம்மளுக்கு இன்னும் தெரியல. இப்பொழுது நான் உங்களுக்கு சொல்லக்கூடிய இயேசு, இந்த 3 இயேசுவை பற்றி இன்றைக்கு பேச போகிறேன். இது யாருன்னு பார்த்தீங்கன்னா, ரோசிக்ரூஷனிசம் அண்ட் ஃப்ரீமேசன்ரியில் கொடுக்கப்படக்கூடிய ரகசிய புத்தகங்களில் காணப்படக்கூடிய ஒரு விஷயந்தான். இது வந்து நீங்கள் வெளியே எங்கே தேடினாலும் கிடைக்காது. நீங்கள் அந்த அமைப்புகளில் ரோசிக்ரூஷனிசம் இல்லாட்டி ஃப்ரீமேசன்ரியில் சேர்ந்தால் மட்டுமே உங்களை அதில் வந்துட்டு ஒரு மெம்பராக மாற்றி உங்களுக்கு ஒரு சில ரகசிய புத்தகங்கள் கொடுப்பாங்க. அதில் கூறப்பட்டிருக்கக்கூடிய 3 இயேசுவை பற்றி தான் இன்றைக்கு நாம் பார்க்க போகிறோம். அதில் மெயினாக நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதலாவது கிரைஸ்ட் த கிங் என்று சொல்லப்படக்கூடிய ஒரு பொய்யான கிறிஸ்து. இது வந்து கிரைஸ்ட் த கிங்னு சொல்லுவாங்க. கிறிஸ்து ராஜா அப்படின்ற பெயரில் இருக்கக்கூடிய ஒரு அசுத்த ஆவி. இது வந்து கிறிஸ்தவர்கள் வணங்கக்கூடிய நாசரேயனாகிய இயேசு கிறிஸ்து அல்ல. இயேசு கிறிஸ்துன்னு வராது, வெறும் கிறிஸ்து ராஜா அப்படின்னு வரும். இதே பெயரில் இப்போ ரீசெண்டாக தாம்பரத்தின் பக்கத்தில் ஒரு ஸ்கூல் பார்த்தேன், கிறிஸ்து ராஜா மேல்நிலை பள்ளி அப்படின்னு பார்த்தேன். இது வந்து அந்த அசுத்தாவின் பேரை வச்சு தான் வச்சுருக்காங்களே தவிர்த்து, இது வந்து நாம் வணங்கக்கூடிய இயேசு கிறிஸ்து, நசரேயனாகிய இயேசு கிறிஸ்து அல்ல. இது எப்படிப்பட்டவர்கள் பயன்படுத்துகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வாழ்க்கையில் ரொம்ப அடிபட்டு முன்னுக்கு வர முடியாமல் இருக்கிறவர்களை தூக்கி விடக்கூடிய ஒரு ஆவி அது. அதுதான் கிறிஸ்து ராஜா அப்படின்னு சொல்லக்கூடிய கிரைஸ்ட் த கிங் அப்படின்ற முதலாவதாக வேறு கிறிஸ்து, வேதத்தில் இல்லாத கிறிஸ்து. இரண்டாவதாக வேதத்தில் இல்லாத இயேசு யாருன்னு பார்த்தீங்கன்னா, ஜீசஸ் ஆஃப் லண்டன், லண்டன் சிட்டியை சார்ந்த இயேசு அப்படின்னு இருக்கக்கூடிய ஒரு அசுத்தாவி. இந்த அசுத்தாவினுடைய வேலைகள் என்னென்னு பார்த்தீங்கன்னா, பிஸ்னஸ் பீப்புளை வந்துட்டு பிஸ்னஸில் நல்லா செழித்தோங்க செய்யக்கூடிய ஒரு அசுத்தாவி இது. இது அந்த ஊரில் இருக்கக்கூடிய மாந்திரிகர்கள் பெரிதளவும், குறிப்பாக ஃப்ரீமேசன்ரி, இந்த ரோசிக்ரூஷனிசமில் இருக்கக்கூடியவர்கள் பயன்படுத்தக்கூடிய ஒரு அசுத்தாவி ஜீசஸ் ஆஃப் லண்டன் அப்படிங்கிறது. ஸோ இதுவுமே வேதத்தில் சொல்லப்படாத இயேசு, இயேசு நாமத்தை சொல்லி மக்களை வஞ்சிக்கக்கூடிய ஒரு ஆவி. மூன்றாவதாக என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, ஜீசஸ் ஆஃப் ஆஃப்ரிக்கா அப்படின்னு ஒரு இயேசு. அதுவும் ஒரு ஈவில் ஸ்பிரிட் தான், ஒரு அசுத்த ஆவி தான் அதுவும். அதாவது இந்த அசுத்தாவினுடைய வேலை என்னென்னா, மியூசிஷியன்ஸ்க்கோ இல்லாட்டி ஃபுட்பால் டீமுக்கோ, இந்த ஸ்போர்ட்ஸில் விளையாடுறவங்களெல்லாம் நல்லா தூக்கி விடக்கூடிய, அவங்களுக்கு நல்ல ஒரு திறமையை கொடுக்கக்கூடிய ஒரு அசுத்தாவி தான் இந்த ஜீசஸ் ஆஃப் ஆஃப்ரிக்கா. இந்த ஜீசஸ் ஆஃப் ஆஃப்ரிக்காவை பற்றி அந்த ஆஃப்ரிக்கா நாட்டை சேர்ந்த அநேக பாடகர்களும் நிறையா அவர்களுடைய பாடல்களில் வந்து அதிகமாக குறிப்பிட்டு பெருமையாக பேசி வெளியிட்டிருக்காங்க நிறையா பாடல்களை. அது வந்துட்டு நாம் வணங்கக்கூடிய இயேசு கிறிஸ்து கிடையாது. இதில் எப்படி நல்லா டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். வெறும் இயேசு, வெறும் ஜீசஸ் ஆஃப் லண்டன் ஆர் ஜீசஸ் ஆஃப் ஆஃப்ரிக்கா வெறும் இயேசுன்னுவாங்க. அடுத்த கிறிஸ்து ராஜான்றதை வெறும் கிரைஸ்ட் த கிங்னுவாங்க. ஆனால் நாசரேயனாகிய இயேசு கிறிஸ்து தான் உண்மையான இயேசு கிறிஸ்து, இந்த வேதத்தின் இயேசு கிறிஸ்து. அப்போது யார் அந்த இயேசுவின் தொடர் அப்படின்னு இந்த இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்க தொடரில் வந்துட்டு, இது வேதத்தில் இல்லாத இயேசுவை பற்றி பார்த்துட்ருக்கோம். இன்னும் இந்தியாவுக்கு வந்த இயேசு, யோகா படித்த இயேசு, அப்புறம் ஜம்மு காஷ்மீரில் சமாதி அடைந்த இயேசுன்னு நிறைய இயேசு இருக்காங்க, அந்த காலத்திலேயே இருந்திருக்காங்க. அதனால தான் ஆதி காலத்தில் வந்துட்டு இயேசு கிறிஸ்து, நாசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவை வந்துட்டு யெஷுவா ஹா மெஷியாக் அப்படின்ற எபிரேய மொழியில் மட்டும் சொல்லி, இதை மட்டும்தான் நீங்கள் பேர் சொல்லணும், அந்த பேருக்கு அவ்வளோ முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்க. அப்போது நம்ம வந்துட்டு நம்ம லாங்குவேஜுக்கு ஏற்றாப்புல நம்ம மாற்றிக்கிறது தப்பே கிடையாது. பட் இப்படிப்பட்ட அந்நிய இயேசுக்களை நம்மளுடைய வாழ்க்கையிலிருந்தும் சரி, நம்மளுடைய தொடர்பிலிருந்தும் வெளியேற்ற வேண்டும். எல்லா இயேசுவையும் நம்பக்கூடாது. நாசரேயனாகிய இயேசு கிறிஸ்து மாத்திரம்தான் நமக்காக தன்னுடைய ஜீவனை கொடுத்து நம்மை ரட்சித்திருக்கிறார். அதனால் கிறிஸ்து ராஜா என்ற ஒரு பொய்யான கிறிஸ்துவையும், லண்டனை சார்ந்த இயேசுவையும், ஆப்பிரிக்கா நாட்டை சார்ந்த இயேசுவையும் நாம் பின்பற்றக்கூடாது, அவர்களை வணங்கவும் கூடாது. நாம் வணங்க வேண்டியது நாசரேயனாகிய இயேசு கிறிஸ்து, நமக்காய் தன்னுடைய ஜீவனை கொடுத்து உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்துவை மாத்திரம்தான் நாம் வணங்க வேண்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம்.